அந்த பொம்பளையோட வேலை ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அவங்க யாருக்கும் உன்னை பத்தி தெரியக்கூடாது. அதனால நீ ரூம்குள்ளேயே இருக்கணும். இங்க இருக்கிறவங்களை தவிர வேற யாருக்கும் உன்னை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. புரியுதா? நான் உன்கிட்ட பேசும்போது என்னோட முகத்தை பாருன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஏதாவது கேட்டனா பதில் சொல்லணும், புரியுதா? அதுக்குள்ள ஏன் இப்படி மிரட்டுறீங்க? நான் இப்போ இந்த ரூமை நல்லா சுத்தம் பண்ணிட்டு என் ரூமுக்கு தான் போயிட்டு இருந்தேன். மைதிலி, எங்க இருக்க மைதிலி? அது வந்து அக்கா அக்கா வந்து பாத்ரூம் போயிருக்காங்க. அக்காவா? ஆமா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? தேவையில்லை. பாத்ரூம்குள்ள இருக்கிற உன் அக்கா வெளியில வந்ததும் என்னை வந்து பார்க்க சொன்னேன்னு சொல்லு. ம். நான் இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். உங்ககிட்ட கேள்வி கேட்கிற எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த சொல்லணும்னு மட்டும் நான் ஆசைப்படுறேன். நான் எப்பயாவது வேதனைப்பட்டோ துக்கத்துல இருக்கும் போதோ என் அத்தை என்னோட கையில ஒரு வித்தியை பண்ணுவாங்க. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்க இவளுடைய வேதனையெல்லாம் தூக்கிட்டு போன்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, இப்ப நீங்க சிரிச்சிட்டீங்க. இந்த வித்தை நல்லா வேலை செஞ்சிருச்சு. நீங்களும் சிரிச்சிட்டீங்க. இப்ப நான் சுனிதாவோட ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஏதாவது வேணும்னா என்ன அங்க வந்து கூப்பிடுங்கக்கா. பார்வதி, கொஞ்சம் நில்லு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீ என்ன எவ்வளவு பாசத்தோட அக்கான்னு சொன்ன. அந்த அக்காங்கிற உரிமையில நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லலாமா? நான் உன்கிட்ட சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. எந்த தப்பும் கிடையாது சார். அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, அவ தன்னோட கிராமத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அது மட்டும் இல்ல, நாம அவளோட கடந்த காலத்தை பத்தி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். ஆனா அந்த ஃபைல்ல பார்வதிக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சார். 6 வயசு இருக்கும்போது அவளோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க.
போன வருஷம் அவ அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவளை பத்தி எந்த தகவலும் இல்லை. இதை தவிர வேற எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையா? சார், நாமளும் ரொம்ப ரிஸ்க் எடுத்துறோம். இது வரைக்கும் பார்வதிக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இதுக்கப்புறமும் அவங்க மேல உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுதா சார்? இல்ல. ஐ மீன், ஆமா. அந்த துப்பாக்கியை எடுத்து அவ யாரையும் சுடல. அதனால அவ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு அவளை நாம அவ்வளவு ஈஸியா நம்பிட முடியாதுல்ல. அந்த ஜமீன்தார் பண்ண குற்றத்தை மறைக்கிறதும் தப்புதான் ஆனந்த். அந்த ஜமீன்தார் தான் அவ உயிரை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான் சார். அந்த ஜமீன்தாரோட ஆளுங்க இங்க சுத்திட்டு இருக்கிறத நானே பார்த்தேன். அதனால இப்படிப்பட்ட சமயத்துல அவளோட உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது ஆனந்த். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணு அந்த ஜமீன்தாருக்கு ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கா? அந்த ஜமீன்தார் இவளை கிராமத்தை விட்டே ஒதுக்கி வச்சுட்டான். அது மட்டும் இல்ல, இவளை கொலை பண்றதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு சீக்கிரமா நாம ஒரு முடிவு கட்டியாகணும் ஆனந்த். அவளுக்கும் பலகீனம்னு ஏதாவது கண்டிப்பா இருக்கணும். நாம அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா போதும். இங்க பாருங்கக்கா, மனசுல ஏதாவது துக்கம் இருந்தா அது யார் கூடயாவது பங்கு போட்டுக்கணும். அப்பதான் நம்ம மனசுல இருக்கிற பாரமெல்லாம் குறையும். இன்னும் 2 மாசம் போச்சுன்னு சொன்னா எனக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆக போகுது. ஆனா நான் இன்னும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகல. இனிமே ஆக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கை பூரா நான் இப்படி அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். என் மடியில தவிழ்ந்து ஒரு குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடாதா? அழாதீங்கக்கா, தண்ணியை குடிங்க. வேண்டாம் பார்வதி. பார்வதி, இதுக்காக நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்கு கூட தயாரா இருக்கேன் தெரியுமா? அப்படியாக்கா? உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். அவர் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரே. அவர் மட்டும் இல்ல, அத்தை கூட நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இந்த குடும்பத்தோட ரத்தம் தான் வாரிசா வரணுங்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க? இது கடவுளுடைய ஆசீர்வாதம். அதனாலதான் குழந்தை நீங்க தத்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த குழந்தை உங்களை அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. இதுல தப்பு இருக்கிறதா தெரியலையே. இது புண்ணியமான காரியம்தான். என்னோட கதை எப்படிதான் ஆரம்பிச்சது. நான் சொன்னல, என்னுடைய அத்தை அவங்க தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் என்னுடைய அத்தை இன்னொரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்ததே இல்லை. அப்படின்னா உன்னோட அத்தை தான், உன் அத்தை தான் உன்னை வளர்த்தாங்களா? அப்படின்னா நீ எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்ட? என்ன மன்னிச்சிரு பார்வதி. நான் இதை கேட்டது தப்புனா என்ன மன்னிச்சிரு. எந்த தப்பான அர்த்தத்திலே நான் இதை கேட்கல. இத பத்தி இனிமே நான் உங்ககிட்ட. மைதிலி, பாவம் ரொம்ப அலுப்பா இருப்பல, அதான் உன்னை பார்க்க வந்தேன். வெளியில காய வச்சிருக்கல அந்த மாங்காய் எல்லாம் வெயில் அதிகமா இருக்கு, என்ன ரொம்ப காய வைக்காதீங்கன்னு கெஞ்சுதுங்க. ஏமா, உன் மாமி தான் உன்னை வளர்த்தாங்க,
அவங்க தான் உன்னை ஆளாக்குனாங்கன்னு மைதிலி கிட்ட சொல்லிட்டு இருந்தல்ல, அப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் கண்டிப்பா இருந்திருக்கணும்ல? ஆமா. ஆமா, உன்னோட அம்மா அப்பா அவங்களாம் எங்க இருக்காங்க? என் சின்ன வயசுலயே என் அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அச்சச்சோ, எவ்வளவு துக்கமான விஷயத்த சொல்லிட்ட. இத கேட்கும் போதே எனக்கு அழுகையா வருது. என்ன பாக்குற? கொஞ்ச நேரத்துல கண்ணீர் வரும். எப்படி இறந்தாங்க? அது வந்து ஒரு பஸ் விபத்துல இறந்துட்டாங்க. உங்க மாமி எந்த ஊர்ல இருக்காங்க? என்ன கேட்டீங்க? இல்ல, அது வந்து சுனிதா போட்டிருந்த துப்பட்டாவுக்கு நீ டிசைன் போட்டு தந்தல்ல, அது இந்த ஊரை சேர்ந்தவங்க செய்வாங்க. ஓ மாமிதான் இந்த வேலையை உனக்கு கத்து கொடுத்திருக்கணும். அப்ப அவங்க இந்த ஊர்ல தானே இருக்கணும். நான் போறேன். அவரு ரூமை சுத்தம் பண்ணி வைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நான் கிளம்புறேன். அண்ணி, என்னப்பா? டீ கொடுங்களேன். இதோ நான் கொண்டு வரேன். என்னாச்சுப்பா? டீய போன்லயே ஆர்டர் பண்ணிருக்கலாமே, அதுவே உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்குமே. என்னம்மா, உங்க கிண்டலுக்கு அளவே இல்ல. ஒரு நிமிஷம் பாரு. ஆ? உன் போனுக்கு காதும் வாயும் மட்டும்தான் இருக்கா இல்ல கண்ணும் இருக்கா? எனக்கு புரியல. இல்லடா, உன் போன்ல பேசவும் கேட்கவும் மட்டும்தான் முடியுமா இல்ல பார்க்கவும் முடியுமா? ஓ, கேமராவை சொல்றீங்களா? இது டாப் கிளாஸ் போன்மா, கேமரா சூப்பரா இருக்கும். இங்க வா, அங்க நிக்கிறா பாரு. இப்பதான் நமக்கு சமயம் வந்திருக்கு. அந்த மகாராணிய ஒரு போட்டோ எடு. சரிங்கம்மா. டீ குடிக்கலையா? அண்ணி, அப்புறம் வந்து குடிக்கிறேன். வாவ், இந்த அரண்மனை மாளிகை மாதிரி இருக்கு. என்ன ஒரு போட்டோ. ஓ, இங்க பாருங்க அண்ணி. நீங்க மட்டும் இதை பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு அழகா போட்டோ எடுப்பேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இது பாருங்களேன். வேண்டாம். அண்ணி, இத பாருங்க. இந்த போட்டோ ரொம்ப அழகா இருக்கும். அண்ணி, ஒரு தடவை இதை பாருங்களேன். சரி, வேண்டாம், விடுங்க. ஆனா நான் உங்களையும் ஒரு போட்டோ எடுக்க போறேன். அண்ணி, அண்ணி நில்லுங்க. அண்ணி, ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், நில்லுங்க. அண்ணி, ஒரே ஒரு போட்டோ. அண்ணி, நில்லுங்க. ரொம்ப நன்றி அண்ணி. போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? போட்டோ எடுத்திருக்கேன், வேற என்ன? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையும் எனக்கு வரப்போற அண்ணியையும் தான். நல்லா இருக்குல்ல? இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆல்பம் பண்ண போறேன். இதுக்கு பர்மிஷன் கேட்டியா? ஓஹோ, மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு நான் மறந்துட்டேன். ஏய்,
ஐயோ, கீழே விழுந்துடுச்சா? மன்னிச்சிடுறா, கை நழுவி கீழே விழுந்துடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போற விஷயத்த நீ உன் வாழ்க்கையில என்னைக்கு மறக்க கூடாது. இதுக்கப்புறம் நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போறவள போட்டோ எடுத்தேன்னு வச்சுக்க, இந்த தடவை போன் தான் உடைஞ்சது. அடுத்த தடவை உனக்கு ஒன்னாகலையே. நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்டேன், அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு ஒன்னாகலையே, அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்கல. இப்ப எதுக்காக நீ இப்படி வீடு பூரா சுத்திக்கிட்டு இருக்க? உன்னை ரூம்குள்ளே இருன்னு சொல்லியிருக்கான்ல. நான் ரூமை விட்டு வெளியில வராம அங்கேயே தான் இருக்கேன். நீ ரூம்லயே இருந்திருந்தா இவன் எதுக்காக உன்னை வந்து இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க போறான்? ஒழுங்கா ரூம்குள்ளேயே போய் உட்காந்துருப்போ. ஒரு நிமிஷம், இப்ப வேலையாளுங்களாம் வந்திருக்காங்க, இங்கே இரு. என்ன சொல்லணுமோ தெளிவா சொல்லு. அது வந்து உங்க சித்தி கிட்ட நீங்க ஒரு கதையை சொன்னீங்கல்ல, ஜெய்ப்பூர் பத்தியும் அப்புறம் கல்யாணத்தை பத்தியும். அந்த விஷயம்லாம் அவங்க நம்பலன்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப என்கிட்ட என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. தெரியும், அவங்கள நம்பவே கூடாது. என்கிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் வாங்க முடியாதுன்னு அதான் உன்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உன் மனசை திறந்து அவங்க கிட்ட உண்மை எதையும் சொல்லலையா? இது வரைக்கும் நான் எதுவும் சொல்லலை. ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்க முடியாதே. எதையாவது சொல்லி மாட்டிப்பண்ணோன்னு எனக்கு பயமா நீ இருக்கு. அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? முதல் தடவை நான் உன்னை சந்திக்கும் போது அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்னு நான் அப்புறமா சொல்றேன். இன்னொரு விஷயம் சொல்லணும். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு உங்க அம்மா பத்தின எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதை உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை காயப்படுத்தணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம நம்ம 2 பேரும் மனசுக்குள்ள வெறுப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களை ஜெயிச்சு காட்டுறேன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா இந்த எல்லைக்குள்ள நான் இருந்துகிட்டே என் போராட்டத்தை தொடருவேன். நந்தினி, உன் அக்காவோட பேரு இதானே? அவ எங்க இருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இந்த விஷயத்தை நீ மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது பார்வதி. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவளோட பேரு நந்தினி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இதுக்கு மேலேயும் என்கிட்ட எதையும் மறைக்க முயற்சி பண்ணாத. உனக்கு தெரிஞ்ச உண்மையை என்கிட்ட சொல்ல. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து ஏதாவது
தகவல் இல்ல ஃபோன் ஏதாவது வந்துச்சா? உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல் தடவை உன் கிராமத்து ஆளுங்களை பார்க்கும்போது நான் அவங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்னேன்? அந்த கிராமத்துல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்காவது தெரியுமா? நடக்கிற கல்யாணமும் போய், நீங்க சொல்ற உறவும் போய், காப்பாத்துவன் கொடுக்கிற வாக்குறுதியும் பொய்யாதான் இருக்கு. அதை பத்தி விசாரிக்க எங்களோட ஆளுங்க போனாங்க. அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. உன் கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க எல்லாரும் அங்க. போதும். உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல் தடவை உன் கிராமத்து ஆளுங்களை பார்க்கும்போது நான் உங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்னேன்? அந்த கிராமத்துல இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லையை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிறவங்க யாருக்காவது தெரியுமா? நடக்கிற கல்யாணமும் போய், நீங்க சொல்ற உறவும் போய், காப்பாத்துவன் கொடுக்கிற வாக்குறுதியும் பொய்யாதான் இருக்கு. அதை பத்தி விசாரிக்க எங்களோட ஆளுங்க போனாங்க. அப்பதான் விஷயம் தெரிஞ்சது. உன் கிராமத்துல இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க எல்லாரும் அங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க. என் அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதை எப்படி நீ இவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? அங்க என்ன கஷ்டப்பட்டு இருக்காங்க? போதும். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க மனசு என்ன கல்லா? உங்க அம்மாவை பத்தி பேசி உங்களோட மனச காயப்படுத்தினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதுக்காகவா என்கிட்ட இப்படி பேசுறீங்க? இப்படி பொய்யான விஷயத்த சொல்லி எதுக்காக முன்ன பண்ண தெரியாத என் அக்காவை பத்தி இப்படி கேவலப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்டிருக்க கூடாது. அதை திரும்ப வாங்க ஆசைப்படுறேன். உங்க மனசு காயம் ஏற்படுறதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படல. எனக்கு இப்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா உங்களுடைய மனசு கல். உங்களால உறவுகளையும் அதுல இருக்கிற அன்பையும் பாசத்தையும் உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் இப்படி தனிமரமா இருக்கீங்க. வாழ்க்கை புறவும் தனியா தான் இருக்க போறீங்க. கை விடுங்க, நான் போறேன். நான் தான் சொன்னேன்ல, வேலைக்கு வந்திருக்கிறவங்க வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வேற எங்கேயும் போக கூடாது. இந்த வளையல பாத்தீங்களா? இது என் கைக்கு அழகா இருக்குல்ல? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசி ஆகணும். இப்ப வேண்டாம், அப்புறம் பேசலாம். இல்லைங்க, இப்பவே நான் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நில்லுங்க. கிருஷ்ண பகவானே, உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயம் தெரியும்ல? என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவை எடுக்க போறேன். நான் எடுக்க போற அந்த முடிவுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். ஒரு குழந்தைய தத்தெடுக்க போறேன். என்னோட மானம் மரியாதைக்காகவும் என் உறவுக்காகவும் என் புருஷனோட அன்புக்காகவும் நான் இவ்வளவு
அவ்வளோ பெரிய காரியத்துல இறங்கி இருக்கேன் கிருஷ்ணா. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். சரி சரி. பார்வதி அண்ணி, உங்களுக்கு தெரியுமா, நீங்க டிசைன் பண்ண துப்பட்டா என் காலேஜே கலக்கிக்கிட்டு இருக்கு. காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களுக்குலாம் பைத்தியமே பிடிச்சிருச்சு. என் பின்னாடியே அவங்க சுத்தி சுத்தி வராங்க. சுனிதா, என் துப்பட்டாவும் டிசைன் பண்ணி கூட, என் துப்பட்டாவும் டிசைன் பண்ணி கூடன்னு கேக்குறாங்க. நான் தான் அங்க இளவரசி. இது என்னோட அண்ணி எனக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணதுன்னு சொல்லிட்டேன். அவங்க அவ்வளவு காஸ்ட்லியானவங்க, சாதாரணமானவங்க இல்லைன்னு சொல்லிட்டேன். சுனிதா, சொல்லுங்கம்மா. அந்த பிரம்மா நீ பேசிக்கிட்டே இருக்கணும்னு எழுதி வச்சுட்டாரு போல இருக்கு. அதை இன்னைக்கே முழுசா பேசிடாத, வாழ்க்கை பூரா பேசுறதுக்கு மிச்சம் வேணும்ல. உங்களுக்காக எடுத்து வச்சத வேண்டான்னு சொல்லாதீங்க. அண்ணத்தை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஓஹோ, என்ன இன்னைக்கு உன் கை பிரகாசமா ஜொலிக்குது? என் மருமக மைத்திலியோட கையா இது? நல்லா இருக்கு அண்ணி. இது சுத்த தங்கம் தானே? இல்ல இல்ல, வெள்ளியில செஞ்சிருக்காங்க. உன்ன மாதிரி முட்டாள் நம்பணுங்கிறதுக்காக தான் இது தங்கமா மினிட்டு இருக்கு. உண்மையிலே இது வெள்ளிதான். அத்தை, அது இது அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. ஜெய்ப்பூருக்கு போனார்ல. இப்பதானே புரியுது. ஜெய்ப்பூர்ல இருந்து வளையல் வரணுங்கிறதுக்காக தான் உன்னோட கை ஏங்கிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அத்தை, அது இந்த வளையல நான் அவர்கிட்ட வாங்கி. பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஜெய்ப்பூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தது யாருக்காவது பயன்படணும்ல. சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா மாமா? அது இங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். உள்ள போ மைதிலி, பைத்தியம் மாதிரி வளராத. அண்ணா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கலாம். அதனாலதான் அண்ணி வாய் திறந்திருக்காங்க. பேச விடுங்களா அவங்கள, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சுராஜ், விடு, அவ சொல்லட்டும். இன்னைக்கு ஒரு நாளாவது தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க. ஹாத்தியாட அந்த பொண்ணு புருஷனையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டா. உனக்குள்ள அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்கணும்னு முடிவு பண்ணிருக்கல. அது நான். நீங்க எதுவும் பேச வேண்டாம். உள்ள போய் எல்லாத்தையும் பேசிக்கலாம். அம்மா, அப்பா, 2 பேரும் உள்ள வாங்க. சரிப்பா. டேய் தம்பி, உட்காரு. எந்த விஷயமா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. அதுக்காக இவங்க உள்ள வர வேண்டாம். வீட்டு விஷயத்தை பத்தி தானே அது பேச போகுது. உங்க அம்மாவுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. யாருக்கும் தெரியாம அவங்க எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க. எங்க யாருக்கும் தெரியாம உங்க 2 பேருக்குள்ள அப்படி எந்த ரகசியமும் இல்லை. நான் சொன்னதுல தப்பு இல்லையே? ஒருவேளை உன் பொண்டாட்டி சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? கேட்டு சொல்லு. உங்க குடும்பத்து ஆளுங்களா எங்களையும் பார்க்க சொல்லு. யாரும் ரூமுக்குள்ள போக வேண்டாம். எப்படிப்பட்ட ரகசியமா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி தான் பேசுவோம்.
மாமா உங்களுக்கும் தெரியும், அத்தைக்கும் தெரியும். இன்னும் ஒரு 2 மாசம் போச்சுன்னா எங்களுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் முடிய போகுது. அதுக்கு உனக்கு பென்ஷன் வேணுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தை. இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்த்தாச்சு. என்னால அம்மாவாக முடியல. எல்லா டாக்டரும் என்ன செக் பண்ணியாச்சு. பத்தாததுக்கு எவ்வளவு சாமியார், மாயம், மந்திரங்கள் எல்லாத்தையும் நாங்க பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல அத்தை. ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ளேயே நான் அழுதுகிட்டே இருக்கேன். வெளியில உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னால குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன இந்த உலகத்துல படைச்ச அந்த ஈஸ்வரனு இதுதான் என் விதின்னு என் தலையில எழுதி வச்சுட்டாரு. இங்க பாருமா, அழாதம்மா. இந்த மாதிரி எல்லாம் தைரியத்தை இழந்துடக்கூடாது. அதுக்குன்னு கால நேரம் வருமா? நிச்சயமா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குமா? ஒரு வழி பிறந்திருக்கு மாமா. இப்பதான் ஒரு வழி பிறந்திருக்கு. நல்லா யோசனை பண்ணி தான் இந்த முடிவு எடுத்தேன். அப்படியா? என்ன அது? அத்தை, அது வந்து அது என்ன முடிவுன்னா, அது வந்து என்னால ஒரு குழந்தைய பெத்துக்க தான் முடியாது. அதுக்கு பதிலா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலான்னு. அத்தை, அது வந்து நான் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். அத்தை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சட்ட ரீதியா எல்லா விஷயங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. எந்த குழந்தைய வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, 5 வருஷமா எனக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அத்தை. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை பத்தி சொன்னது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அத்தை, இன்னொரு விஷயம், நான் போய் அநாத ஆசிரமத்துக்கு போய் குழந்தைகளோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க அத்தை. இந்த குழந்தைகள்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த குழந்தைய நம்ம தாராளமா தத்து எடுத்துக்கலாம் அத்தை. நான் ஒரு குழந்தைய பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் அத்தை. அந்த குழந்தையோட முகம் பார்க்கிறதுக்கு இவர் முகம் மாதிரியே இருக்கும். அதோட கண்ணு இவர் மாதிரியே இருக்கும். அதுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறத கூட நான் முடிவு பண்ணி வச்சுட்டேன் அத்தை. ஆனா உங்களுக்கு அந்த பேர் பிடிக்கலன்னா நீங்க ஏதாவது பேர் வைங்க அத்தை. உனக்கு பைக்கு எதுவும் பிடிச்சிருக்கா? அத்தை, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த ஒரு தடவை நல்லா யோசனை பண்ணுங்க அத்தை. நீ சொன்னபடியெல்லாம் கேப்பேன்னு கனவு கண்டியா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து இப்படி பேசுற? இப்பேற்பட்ட என் குடும்பத்துக்கு எங்க இருந்தா ஒரு குழந்தை வாரிசா வரணுங்கிறியா? என் குடும்பத்தோட ரத்தம் ஓடாத எந்த ஒரு குழந்தைக்கும் இந்த வீட்டோட உரிமையை எப்படி கொடுக்க முடியும்? இந்த வீட்டோட வாரிசை எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்ச அப்புறம் உன்னையே இந்த வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு நான் செஞ்சிருவேன்.
உன்னோட கையாலாகாத தனத்தை மறைக்கிறதுக்கு யாரோ பெத்த குழந்தை இங்க வரக்கூடாது. மோகினி, நீ இவ்ளோ தைரியமா வந்து என்கிட்ட பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க எனக்காக நான் சொன்ன விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இத செய்யறதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? உலகத்துல என்ன மாதிரி குறை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இப்படிதான் ஆசிரமத்துக்கு போய் குழந்தைய தத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அத்தை, நம்ம பார்வதி இருக்கால, அவளை கூட அவங்க அத்தை தான் தத்து எடுத்து வளர்த்தாங்க. நான் சொன்னது பொய்யா இருந்தா நீங்க அவளையே கேளுங்க. ஏன் சுராஜ், உன் பொண்டாட்டிய பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? அவ என்னடான்னா வாய்க்கு வந்ததையெல்லாம் உளறிட்டு இருக்கா. நீ என்னடான்னா வாயை மூடிக்கிட்டு அதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா நிக்கிறல்ல? பாவம், உன்னால என்னதான் பண்ண முடியும்? உன்னோட பொண்டாட்டி நுனி விரல்ல நிக்க வச்சு உன்னை ஆட வச்சுக்கிட்டு இருக்காள்ல. என்ன பாவம் பண்ணணும்? இப்படி ஒருத்திய மருமகளை அந்த கடவுள் ஏன் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு? இப்படி விஷமா வார்த்தைகளை கக்கிட்டு இருக்காளே, இப்படிப்பட்ட ஒரு விடியா மூஞ்சிய இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்ததுக்கு என்னதான் நான் அடிச்சுக்கணும்? எதுக்காக இப்படியெல்லாம் பேசுறீங்க? அது சரி, என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கும் தைரியம் வந்துருச்சா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துக்கு நேரா வந்து நின்னு கேள்வி கேட்ப. அவங்க உங்ககிட்ட ஒரு கோரிக்கையை தானே வச்சாங்க. இதை நீங்க அமைதியா உட்காந்து கொஞ்சம் யோசிங்க. நிச்சயமா அக்காவால அம்மாவா ஆக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடியாது. நிச்சயமா இந்த ஜென்மத்துல இவளால அம்மாவாக முடியாது. இது ஏன் முடிவு இல்ல, அந்த கடவுள் எடுத்த முடிவு. அதனாலதான் கல்யாணமாகி இத்தனை வருஷமாகியும் அம்மாவாகாம இருக்கா. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. கடவுள் யார் விஷயத்திலும் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு. ஒரு கதவை மூடினா நிச்சயமா இன்னொரு கதவை திறப்பாரு. யாருக்கும் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் அவரை நிரந்தரமா கொடுத்ததே கிடையாது. ஒரு அப்பா அம்மாக்கு குழந்தைய கொடுக்கறதுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரு. அப்பா அம்மா இல்லாத அனாதை குழந்தைங்களையும் கடவுள் உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால குழந்தை இல்லாதவங்க தத்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் அந்த பிரச்சனை தான் சரி பண்ணி கொடுக்குது. ஒரு சாதாரண மிருகங்க கூட தன்னுடைய குழந்தைங்களை நேசிக்குதுங்க. ஆனா அந்த கடவுள் தன்னை முழுமையா நம்புறவங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு. வேற ஒரு கர்ப்பப்பையில குழந்தை வளர்ந்திருந்தாலும் அதுக்கு அன்பு தேவை, அரவணைப்பு தேவை. அதனாலதான் இப்படிப்பட்டவங்களுக்கு குழந்தை கொடுக்காம தடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி தான் என் அத்தையும் என்னை எடுத்து வளர்த்தாங்க.
கண்ணும் கருத்துமா என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. எனக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்துருக்காங்க. நீ பாதியில வந்தவ. உண்மை என்னன்னு தெரியாம பஞ்சாயத்து பண்ணாத. நான் இன்னும் பேச வந்த விஷயத்தை இன்னும் முழுசா முடிக்கல. அந்த கிருஷ்ண பகவானே யசோதையை தான் தான் தாயா தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா அவர் பிறந்தது வேற ஒரு வயித்துல தான் தெரியும்ல. அவர் வளர்ந்த விதம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இவங்கள மட்டும் அவர் அவதார புருஷன். ஆனா நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க. அந்த யசோதா கடவுளை தான் குழந்தையா தத்தெடுத்தா. ஆனா இவ தத்தெடுக்க போறது எந்த ஒரு சாக்கடையில போதும், நிறுத்துங்க. யாரும் ஒரு குழந்தைய போய் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒவ்வொரு குழந்தைகிட்டயும் கடவுள் இருக்காரு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறது அந்த கடவுளையும் அவமானப்படுத்துற மாதிரி. உனக்கு இந்த அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. பாதியில வந்தவன். உண்மை என்னன்னு தெரியாம பஞ்சாயத்து பண்ணாத. நான் இன்னும் பேச வந்த விஷயத்தை இன்னும் முழுசா முடிக்கல. உனக்கு இந்த அளவுக்கு யாரு தைரியம் கொடுத்தது? எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வேணும்னா நீ அடிய வாங்கியிருக்கலாம். ஆனா என்னைக்கு இவளை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. நீங்க அடிச்ச முதல் அடியை நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கு காரணம் இனிமே இவ உங்க வீட்டு விஷயத்துல தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை வாங்கிக்கிட்டேன். மறுபடியும் இந்த தப்பை பண்ணாதீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே இது நடக்க கூடாது. அப்படி மீறி நடந்ததுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு நீ அவங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டு இருக்க? நல்லா ஞாபகம் வச்சுக்க. நீ இங்க வந்து 4 நாள் தான் ஆச்சு. இன்னும் 4 நாள் தான் நீ இந்த வீட்லயும் இருக்க போற. இந்த வீட்லயே நிரந்தரமா இருக்க போறது இல்ல. அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். உனக்கு அம்மா அப்பா கிடையாது, உன் அத்தை தான் எடுத்து வளர்த்தாங்கன்னு எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ வீர்புர சேர்ந்தவன் தெரிஞ்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிலைமை மோசமாயிடும். என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ எதுக்கு அவங்க கிட்ட பேசுன? நான் பேசினதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அது உங்களுக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் என் கண்ணால பார்த்தேன். உங்களுடைய சித்தி இருக்காங்கல்ல, அவங்க உங்க அண்ணியை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா?
அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் தப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவும் என்னதான் திட்டிக்கிட்டு இருப்பீங்க? இந்த வீட்டுல உங்க அண்ணி எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? அத உங்களால தட்டி கேட்க முடியாதுல்ல. அவங்க அப்படி வேதனைப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. அதனாலதான் நான் மைத்தில அக்கா கிட்ட ஆறுதலா பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஒண்ணு உன் கூட பிறந்த அக்கா இல்ல. ஆனா அவங்க உங்களுக்கு அண்ணி தானே? எதுவும் இல்ல. அவங்க ஒண்ணு எனக்கு அண்ணி கிடையாது. எங்களுக்குள்ள எந்த உறவு முறையும் கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டுக்க, எனக்கு உனக்கும் கூட எந்த உறவும் கிடையாது. இந்த நாடகம் ஆடுற வேலையெல்லாம் முதல்ல நிறுத்து. உன் உயிரை காப்பாத்ததான் உன் வருங்கால புருஷன்னு நான் போய் சொல்லிட்டு இருக்கேன். அதை உண்மையாக்கணுங்கிற நினைப்ப உன் மனசுல இருந்து எடுத்துரு. இவங்க எல்லாரும் உன்னோட சொந்தக்காரங்க கிடையாது, உன்னோட எதிரிங்கிற நினைப்ப உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்க. அதை மறந்துடாத. ஏன்னா இந்த வீடு ஒண்ணும் உன் வீடு கிடையாது. அப்ப என்னோட வீடு எதுன்னு சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. என்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் எந்த ஒரு பொண்ணு, எந்த கிராமத்தை சேர்ந்தவ, நான் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு போங்க. நான் எங்க தான் போய் இருக்கிறது? சுனிதாவோட ரூம்ல போய் உட்காந்துட்டு நீ போலாம். ஒரு நிமிஷம். மறுபடியும் தேவையில்லாம அந்த பொம்பளை கிட்ட வாயை கொடுத்து பிரச்சனையில மாட்டிக்காத. மகாராணி மாதிரி இந்த வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்காத. என் கணத்துல விழுந்த அடி உன் கணத்துல விழுந்திருந்தா அதுக்கப்புறமாவது நீ உன்னோட எல்லையை மீறாம பயந்து இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்காக என்னை காப்பாத்துனீங்க? அவங்க அடிக்க வரும்போது பேசாம விட்டுருக்க வேண்டியது தானே? பாவை முகில கண் தேடும் அவளோ அழகு லைலா. வஞ்சி கனலா வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா. கண்ணில் வாழும் பெண்ணிலா இவன் நெஞ்சம் தேடும் வெண்ணிலா. பாலை வெயிலா பாவை முகில கண் தேடும் அவளோ அழகு லைலா. வஞ்சி கனலா வண்ண புனல மை பூசும் அவளோ மாய புயலா. நீங்க என்ன பண்ற? அது அவங்க உங்களோட கன்னத்துல அடிச்சாங்கல்ல, அதான் மருந்து போட வந்தேன்.
சின்ன வயசுல இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொன்னா அத்தை மருந்து போட்டு விடுவாங்க. உன் மனசுல என்ன நினைப்ப? நீ இந்த மருந்து எனக்கு தடவ முடியுமா? முடியாது. அதனாலதான் நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் இந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன். இது இது கொஞ்சம் எரியும், ஆனா வலி சீக்கிரமா போயிடும். அந்த பொம்பளை அடிச்ச அடி எனக்கு வலிக்கல. ஏன்னா இந்த மாதிரி அடியை நான் நிறைய வாங்கிட்டேன். நீ இங்க இருந்து போலாம். ஒருவேளை வலி அதிகமானா மருந்து தேவைப்பட்டா நீங்களே போட்டுக்கோங்க. எரிச்சல் அதிகமானா நகமாதேவி நகமாதேவின்னு சொல்லிக்கிட்டு இருங்க. அந்த வலியும் உங்களுக்கு தெரியாது. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் ராட்சசன் நீ தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே. உன் கண் எதிரிலேயே உன் புருஷனை சுட்டு கொன்னவண்ணா. அதையெல்லாம் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். என் மனசுல இருக்கிற காயத்தை நான் மறக்கல. அதுக்காக நான் ஒன்றும் உங்களுக்கு மருந்து போடல. நான் உயிர் வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. நீங்க என் மேல கருணை காட்டுறீங்கிறதுக்காக நான் இப்போ உங்களுக்கு உதவி செய்ய வரல. உங்களுக்கு தான் மனசுல இறக்கமே இல்லை. அதே மாதிரி என்னையும் இறக்கமே இல்லாத ராட்சசின் மட்டும் நினைச்சிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் இது உண்மையை மறைக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் எந்த உண்மையும் யாருக்கிட்டேயும் மறைக்கல. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் பிறந்த மண்ணுக்கும் என் தேசத்துக்கும் எதிராக நான் எப்பவும் செயல்பட மாட்டேன். அதே மாதிரி நான் யாரையும் செயல்படவும் விட மாட்டேன். நான் ஒரு நிரபராதி. அது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். என்ன மாமா இவ்ளோ சிரிப்போட வந்துட்டு இருக்கீங்க? விஷயத்த சொன்னா நானும் அதை கேட்டு சிரிப்பேன்ல. ஒன்னால எப்படி சிரிக்க முடியும்? இன்னும் 2-3 நாளைக்குள்ள உன் சிரிப்பு அடங்கி உன் மூஞ்சி சுருங்கி போயிடும். பரவாயில்லையே, நீங்க கூட ரொம்ப புத்திசாலித்தனமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்களும் உங்க பையன் ருத்ராவும் ஏதோ ஒரு குறிக்கோளோட தான் இங்க வந்திருக்கீங்க. உன் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இப்ப தூங்க ஒரு போறேன். விஷயத்தை கேட்டுட்டு போங்க. உங்க வருங்கால மருமகளை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுங்க. அனாவசியமா ஏன் வீட்டு விஷயத்துல தலையிட்டானா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த விஷயத்தை உங்க பிள்ளையோட காதுல போட்டு வைங்க. உன் கண்ணுல எந்த கோளாறும் இல்ல. வாயு ரொம்ப நல்லா பேசுது. ருத்ராவுக்கு காது கேட்கும். அவங்கிட்ட நேரடியா போய் நீ இந்த விஷயத்த சொல்லிடு. அவங்கிட்ட பேச உனக்கு என்ன பயமா? நீ பயப்படுவ. ஏன்னா ஒரு ஆபீசர் ஆச்ச. அவன் கோவத்தை அன்னைக்கு நீயே பாத்திய. தீயில சர்க்கரையை கொட்டி அன்னைக்கு அவன் கோவத்தை காமிச்சான். இன்னைக்கு வேணா உங்க புள்ள ருத்ரா பிரதாப் பிஎஸ்டில பெரிய ஆபீசரா இருக்கலாம். ஆனா என்னோட கை கொஞ்சம் மேல ஓங்க ஆரம்பிச்சதுன்னு வைங்க, ஓங்குன என்னோட கையை அவனால இறக்க முடியாது. உன்னோட கை எந்த அளவுக்கு மேல போகும்னு நினைக்கிற? மானத்தை தொடர அளவுக்கா? அவ்வளவு தூரம் உன் கை இட்டுமா? அப்படின்னு ஒண்ணு பண்ணு. இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் மழை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. உன் கையால அந்த மழையை வரவை பார்க்கலாம்.
உன் கைதான் அந்த வானளவுக்கு போகுமே. மழை மட்டும் இல்லை, ஒரு பெரிய புயலே இங்க வரப்போகுது. என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டல. இந்த மோகினி யாருங்கிறத கூடிய சீக்கிரமே நான் உனக்கு காட்டுறேன். அண்ணி, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. உங்களோட கேட்கவா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ருத்ரா அண்ணன் உங்களை ரொம்ப லவ் பண்றாரு அண்ணி. சும்மா மறைக்காதீங்க அண்ணி. தனக்கு வரப்போற மனைவிக்கு அடிபற்ற கூடாதுங்கிறதுக்காக அந்த அடி கூட அவரே வாங்கிக்கிட்டாரு. சரி வந்து உட்காருங்க. நீங்க முதல்ல அண்ணாவை எங்க சந்திச்சீங்கன்னு சொல்லுங்க அண்ணி. கனவுல தான் சந்திச்சேன். என் கனவுல அடிக்கடி வருவார். ஒவ்வொரு ராத்திரியும் என் கனவுல வந்து என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பி பயமுறுத்திக்கிட்டே இருப்பாரு. கனவுல வந்தாரா? நீங்க ரொம்ப லக்கி அண்ணி. அப்படியே என்ன மாதிரி ஏ ராஜகுமாரன் கூட கனவுல வந்தா வந்து தூக்கத்தை கெடுத்தான். சரி அண்ணி, எனக்கு ஒண்ணு புரியல. எதுக்கு அவரை பார்த்து பயந்தேன்னு சொன்னீங்க? அவரு கனவுல வந்து ஏதாவது சிலுமிஷம் பண்ணாரா? உண்மையை சொல்லிடு பாரு. அவரு உன் வாழ்க்கையை எப்படி அழிச்சாருங்கிற உண்மையை சொல்லிடு. நீ எதுக்காக இப்படி பயந்துகிட்டு இருக்குன்ற உண்மையை சொல்லிடு. அண்ணி, ருத்ரா அண்ணா உங்களுக்காக அடி வாங்கினார்ல, அடி வாங்கினதுல அவர் கண்ணு கிழிஞ்சிருச்சு பாவம். எனக்கு இப்ப தூக்கம் வருது. நீ தூங்கலையா? ஆமா ஆமா, தூங்குவோம். நான் உங்களுக்காக தான் டீ எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு வேண்டாம். ஏங்க வேண்டான்னு சொல்றீங்க? அக்கா, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா? நீங்க நேத்து நடந்த பிரச்சனையை இன்னும் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேணும்னா அத்தை கிட்ட நம்ம மறுபடியும் இந்த விஷயத்தை பேசி பார்க்கலாம்ல. நான் அவங்க எதுவும் பேசாத பார்வதி. எனக்கு இப்போ உன்னோட உதவி எதுவும் தேவையில்லை. நான் சந்தோஷமா இருக்கேன், அதுவே போதும். ஏங்கா, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? நேத்திக்கே உங்க மனசு ஏதாவது வேதனைப்படுற மாதிரி நான் பேசியிருந்தா தயவு செஞ்சு என்ன நீங்க மன்னிச்சிருங்க. ஆனா நீங்க என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க. நீங்களே இந்த மாதிரி என்கிட்ட பேசாம போனீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுல நான் யார்கிட்ட பேசுவேன்? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உனக்கு இது தேவையா? நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா நீ தான் புரிஞ்சுக்கல. இந்த உறவு சொந்தம் பந்தங்கிற ஒற்றை வேலையெல்லாம் நிறுத்த. நீ அவங்க மேல அனுதாபப்பட்டா அது உனக்கு தான் அவமானம். இவங்க எல்லாருமே இப்படிதான், மாற மாட்டாங்க. தேவையில்லாம உன் மனசை போட்டு வேதனைப்படுத்திக்காத.
ஏன்னா நீ ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க போறதில்ல. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேடு, வேலைக்காரங்கள்லாம் வந்துருவாங்க. அதனால ஒரு ரூமுக்கு போ. இதாங்க. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நன்றிங்கம்மா. நீ எடுத்துக்க. இந்தம்மா நீ எடுத்துக்க. மாமா நீங்களும் வந்துட்டீங்களா? இந்தாங்க மாமா, நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இந்த நல்ல நாள்ல நீங்க தான் கண்டிப்பா ஸ்வீட்டை சாப்பிடணும். எடுத்துக்கோங்க மாமா. இந்தாங்க. அட ருத்ரா அண்ணா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேர்த்தா வாங்கியிருக்கோம். இப்ப எடுத்துக்கோங்க. இதை நான் சாப்பிட்டுட்டு தான் கொடுக்குறேன். இதுல விஷம் கலந்துருக்கோமோன்னு தானே எடுத்துக்காம இருந்தீங்க. நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஆச்சரியமா இருக்கு. என்னம்மா, நீங்க தானே அப்ப சொன்னீங்க என் முகத்தையோ இல்ல என் அம்மாவோட முகத்தையோ பார்த்தா ஸ்வீட் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துரும்னு. மறந்துட்டீங்களா? இப்பயும் எடுத்துக்கல. இங்கதான் இருக்கீங்களா? நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மோகினி, இத வந்துடுறேன் மாமா. இப்போ புதுசா என்ன நாடகம் ஆரம்பிச்சிருக்க? நான் நாடகம் ஆடுறேனா? இந்த வார்த்தையை நீங்க சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த நாளை உங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? இன்னைக்கு எவ்வளவு முக்கியமான நாள் தெரியுமா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்பட்ட நாளை இவ்ளோ சீக்கிரமா மறந்துட்டீங்க. எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அது வந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இருந்தாலும் நீங்க கேக்குறதுனால என்னால சொல்லாமையும் இருக்க முடியல. நீங்க ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். இப்ப எல்லாரும் சந்தோஷமா ஸ்வீட் சாப்பிட்டீங்கல்ல, அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்குதான் என்னோட அக்கா, இந்த வீட்டோட மூத்த மருமக, என் மாமா இருக்காரே அவரோட அருமை பொண்டாட்டியோட பிறந்த நாள். இப்ப நம்ம கூட அவங்க இல்லைங்கிறது வருத்தம் தான். அதுக்காக அந்த நாளை நம்ம மறந்துட முடியுமா? எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும். அந்த தேவி மாதா அவங்கள 100 வருஷம் வாழ வைக்கணும். அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க தன்னோட புருஷனையும் தன்னோட புள்ளையும் விட்டுட்டு ஓடி போனதுதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து